ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 பாட்டு வந்துச்சு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஓகே அப்படிங்க. அதில் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டு சிங்கிள் வந்த அளவுக்கு இல்லை. பட் யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஆர்ஆர் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு இறைச்சலாக தான் இருக்கு. அதில் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அந்த ஆர்ஆரில் ஒரு ஃபீல் இல்லை. இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து பேசிக்கிறது, மற்ற அந்த செட்டப்லாம் இருக்குது. ஏறக்குறைய அந்த மங்காத்தா ஸ்டைல் பேட்டர்ன் ஆஃப் மூவி மாதிரி இருக்குது அந்த மேக்கிங் வைஸ் பார்க்குறப்ப அஸ் யூஷுவல் ஒரு ஆக்ஷன் படம். அதில் புதுசாக ஒன்றும் இல்லை, தான் பிரச்சனை. எனக்கு நடந்த மாதிரி அவனுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணி பேசுகிறார் ஒரு கோவத்தில். ஆனால் அவருக்கு பாவம் ஒரு சாஃப்டான வாய்ஸ் அவருக்கு, அவர் காதல் மன்னனாக இருந்தவர். அதனால அந்த வாய்ஸில் அந்த டைலாக் பேசுகிறப்ப வெங்கட் பிரபு பேசலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இனிமேல் ஹேங் ஓவர் ஆகி குடிக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுறது வந்து அது இப்போ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஹாலிவுட் தரத்தில் இருக்கு கோட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஹாலிவுட் தரத்தில் இருக்கிற மாதிரி தான் பார்க்கும்போதும் தெரியுது. அந்த விஷுவல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பார்வையில் எப்படி சார்? அந்த டிஐஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதா இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ நிமிஷம் அதில் வந்த விஜய் வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சுட சுட உட்காந்துருக்கும். 5 மணிக்கு கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட போகுது. பலரும் அதற்குண்டான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க. உங்களை பொறுத்தவரை ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 பாட்டு வந்துச்சு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஓகே அப்படிங்க. அதில் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டு சிங்கிள் வந்த அளவுக்கு இல்லை. பட் யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு இதில் அந்த ஆர்ஆர் பெருசாக இல்லை. ஆர்ஆர் ரொம்ப எதிர்பார்த்தோம். இவன்கிட்ட வந்து சாங் சுமாராக போட்டால் கூட ஆர்ஆர் ஏதாவது பண்ணி எடுத்துருவார்ன்றதான் நம்மளே பேசியிருக்கோம். இது ஆர்ஆர் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு இறைச்சலாக தான் இருக்குது. அதில் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அந்த ஆர்ஆரில் ஒரு ஃபீல் இல்லை. மற்றபடி வெங்கட் பிரபுனுடைய அந்த சிக்னேச்சர் குடிச்சிட்டு இல்லை ஹேங் ஓவர் ஆகிறது, பாரு, இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து பேசிக்கிறது, மற்ற அந்த செட்டப்லாம் இருக்குது. ஏறக்குறைய அந்த மங்காத்தா ஸ்டைல் பேட்டர்ன் ஆஃப் மூவி மாதிரி இருக்குது அந்த மேக்கிங். அந்த ஜெயபிரகாஷ் கேரக்டர் மாதிரி ஒரு மோகன் கேரக்டரு, 3 ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி. இதில் 3 விஜய் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் 3 விஜய். ஒரு அப்பா விஜய் பையன், ஒரு சின்ன பையன் ஒரு 15-16 வயசில். அதெல்லாம் டிஐஜிங் யாருன்னு தெரியல. ஆமாம், ஒன்று அந்த 2 கேரக்டரா இல்லை 2வது கேரக்டருடைய சிறு வயது இதான்னு தெரியல. சினேகா, லைலா, ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். பிரசாந்த்ல இருந்து தான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓரளவு பார்க்குறப்ப கதை என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் வந்து அவங்க அப்பா அதில் இருந்துருக்கிறாரு, அவர் பையன் அதில் இருந்து திருப்பி அதில் ஏதோ ஒரு விஷயத்தை சேஸ் பண்ண போகிறாங்க. அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தாங்கிறது ஓரளவுக்கு கதை நமக்கு தெரிஞ்சிருச்சு. மேக்கிங் வைஸ் பார்க்குறப்ப அஸ் யூஷுவல் ஒரு ஆக்ஷன் படம். அதில் புதுசாக ஒன்றும் இல்லை, தான் பிரச்சனை. ஆக்ஷன் படமாக இருக்குது. நம்ம நிறைய பார்த்த படங்கள் நிறையா விஷயமா இருக்குது. ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை. மோகன் ரொம்ப நாளைக்கு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். பட் அவர் பேசுகிற அந்த ஸ்லாங் வந்து நமக்கு இப்போ சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி ஓப்பனாக சொன்னால் ஒரு மாதிரி காமெடியாக, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த படத்தில். எனக்கு நடந்த மாதிரி அவனுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணி பேசுகிறார் ஒரு கோவத்தில். ஆனால் அவருக்கு பாவம் ஒரு சாஃப்டான வாய்ஸ் அவருக்கு, அவர் காதல் மன்னனாக இருந்தவர். அதனால அந்த வாய்ஸில் அந்த டைலாக் பேசுகிறப்ப ஒரு பெருசாக எதிர்பார்க்கல, ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. வேற யாராவது டப்பிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டப்பிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு டப்பிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வாய்ஸ் வந்து ஒரு மென்மையான ஒரு காதல் படத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ஸ். ஏய் நீ மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு வாய்ஸ். எனக்கு நடந்தது உனக்கும் நடக்கணும் அப்படின்றாரு. அதை வந்து எப்படி பேசணும்? என்னைய பழி வாங்கிட்டு அவனை விட மாட்டேன்னு சொல்றத, எனக்கு நடந்தது உனக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒரு டப்பிங் போட்டிருக்கலாம் மோகனுக்கு. ஒருவேளை படத்துல இனிமேல் ட்ரெய்லர்லாம் பார்த்து விமர்சனங்கள்லாம் வச்சு அப்புறம் டப்பிங் மாத்துறாங்க. தெரியல. பிரசாந்த் யாராவது அந்த படத்தில் அவர் தான் தூக்கி நிப்பாட்டுறாரு. ஹீரோவாக இருக்கார். அந்த ட்ரெய்லர் முழுவதும் பார்க்குறப்ப பிரசாந்த் தான் மெயினாக பண்ணுறாரு. அவரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. அவரை பற்றி இந்த ஆனஸ்ட்ராஜ், யார் இந்த ஆனஸ்ட்ராஜ் அப்படின்னோடனே அவர் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அதே பேட்டர்னில் அவர் வந்து ஒரு ஸ்பை, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட்டரு, மிகப்பெரிய அவரை பற்றின பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஓப்பனிங் சீனில் கொடுத்த பிறகு அவர் பார்த்தா டப்புன்னு ஒரு இடத்துல அடிச்சு எந்திரிக்கிறார் பைக்கில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு உண்டான ரீரெக்கார்டிங் பெருசாக இல்லை. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. என்னன்னு தெரியல. அந்த டெக்ஸ்ட்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இந்த சாதாரண நம்ம
யூடியூப் சேனல்ல பிரீமியர்ல அடிச்சு போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தம் 500 கோடி பட்ஜெட் இருந்தீங்க, டிஹெச்ன்றீங்க, ஒரு டெக்ஸ்ட் முதற்கொண்டு கூட ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு புதுசா இல்லாம, நார்மலா ஒரு நார்மல் ஃபாண்ட்ல ஒரு போட்டிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா இது இவ்வளவு மெனக்கெடுத்தல் எழுது இதுக்காக அமெரிக்காவெல்லாம் போய் பண்ணீங்கன்ற மாதிரி தோண வேண்டியது இருக்கு. படம் ஓவராலா பார்க்குறப்ப படம் என்னங்கிறது புரிஞ்சிருது. இது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவி. அப்பா பையனுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்குண்டான மேலே அந்த வெங்கட் பிரபுவோடைய அந்த பாரு, பார்ட்டி, குடி, கும்மாளம் இதெல்லாம் அஸ்யூஷுவல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து விஜய் அரசியல் கட்சி ஆன பிறகு இந்த மாதிரியான காட்சிகளில் ஏன் நடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு 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 ஸ்க்ரீன் ஒரு இதில் ஒரு டைலாக் பேசுகிறார், இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு தலையை கையில் வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து சென்னை 28லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு பேசலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இனிமேல் ஹேங் ஓவர் ஆகி குடிக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுறது வந்து அது இப்போ பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், அன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு. அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் திரண்டு வருது. அவங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு காட்சி 2 காட்சி வச்சு நிறையா இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு 2-3 பார் செட்டப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு வந்து பேங்காங் போகிறேன்றாரு. இந்த மாதிரியான ஒரு 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 ஜாலியான ஒரு படம் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தண்ணி தம்மு பார்ட்டி பப்புன்னா தான் ஜாலிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு போல. அதெல்லாம் படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. அது விஜயே பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கூட தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வரும்போது படத்தில் நிறைய அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லியோல கூட அந்த பாட்லேயே அவ்வளோ பிரச்சனை வந்தது. தொடர்ந்து விஜய் அவர்கள் இதை அவாய்ட் பண்ணாமல் ஏன் இதை பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடா நடத்த போகிறாரு, தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிங்கும் போது அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய முதல் படம். அந்த படத்தில் ஹேங் ஓவராக இருக்குங்கிறாரு, பாட்டிலோட நிற்கிறாரு, இனிமேல் குடிக்கவே கூடாதுங்கிறாரு, பாரில் உட்காந்து இது பண்ணுறாரு. அப்படிங்கும் போது இந்த காட்சிகள்லாம் கூட தவிர்த்துருக்கலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இது இல்லாமல் கமர்ஷியலாக இருக்கலாமே. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னா உடனே பாரு, பாட்டிலு, பார்ட்டின்னு தாண்டி அது நிறைய விஷயம் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ நிறையா விஷயங்கள் இருக்குது. பெருசாக படத்தில் ஒரு காமெடி போர்ஷன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லரில் காட்டுறப்ப. ஹீரோயின்லாம் பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. முழுக்க முழுக்க விஜயை சுற்றி அந்த 3 பேரை சுற்றி உள்ள கதையாக தான் போகுது. ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது பார்க்குறப்ப. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. யுவன் சங்கர் ராஜா இதுலேயும் இந்த ட்ரெய்லர்லேயும் கை விட்டுட்டாரோ அப்படிங்கிறதான் பார்க்க தோணுது. வெயிட் பண்ணி படத்தை பார்க்கலாம். ஆனா அதை பார்த்த ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாருமே சொல்றது ஒரு ஹாலிவுட் தரத்துல இருக்கு கோட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹாலிவுட் தரத்துல இருக்கிற மாதிரி தான் பார்க்கும்போதும் தெரியுது. அந்த விஷுவல்ஸ் நான் சொல்றேன். ஸோ உங்கள் பார்வையில எப்படி சார்? அஸ்யூஷுவல் ஒரு ஆக்ஷன் படம் தான். புதுசாக இது இந்த மாதிரி படங்கள் பேட்டர்ன் படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். விஜய் படமே இதே மாதிரியான படங்கள் பார்த்துருக்கோம். மங்காத்தா பார்த்துருக்கோம். கார் சேசிங்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், பைக்கில் சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலான ஒரு படம் தான். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு படத்தில். ஒரு ஓப்பனிங்கில் அந்த அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ போட்டாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுலேயே ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரெயிலில் வந்தப்பறம் அதுக்கு ஒரு ஹைப் இருந்தது. இந்த படத்தில் 3 இது சாங்கும் பெருசாக எடுக்கல. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ட்ரெய்லரும் வந்து ஓகே தான், பட் ரொம்ப மோசமானலாம் இல்லை. பாடல்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ட்ரெய்லர் ஓகே, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்ஷன் படத்துக்கு பெருசாக இந்த மாதிரியான கதை கதையெல்லாம் தேவையில்லை. ஒரு 4-5 ஃபைட்டு, ஒரு சேசிங்கு, இன்வெஸ்டிகேஷனு அந்த மாதிரியே கொண்டு போயிடலாம். மேக்கிங் வைஸ் நல்லா தான் இருக்குது. இந்த கோட் படத்துல 3rd சிங்கிள் ஸ்பார்க் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த விஜயோட லுக்கெல்லாம் பார்த்து பயங்கரமா டிஏஜிங் லுக்கெல்லாம் பார்த்து பயங்கரமான ட்ரோல்லாம் இருந்தது. ஆனா இப்போ பார்க்கும்போது அதுல கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. டிஏஜிங் அவ்வளோ மோசமா இல்லை அப்படின்றது தான் பலருடைய கருத்தா இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்க? இந்த ஸ்பார்க் சாங்கில் பெருசாக வந்து அந்த கெட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த விஜயை காட்டல. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்குது, பார்க்குறப்ப அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் அதில் சேஞ்சஸ் கிடையாது. அந்த டிஏஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதா இருக்குது. அது ஸ்க்ரீனில் எவ்வளோ நிமிஷம் அதில் வந்த விஜய் வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஓவராலாக பார்க்குறப்ப ட்ரெய்லர் ஓகே. யுவன் சங்கர் ராஜா என்ன ஆச்சுன்னு தான் திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா என்ன கேட்க வேண்டியதாக இருக்குது. சிஜி ஒர்க் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த டெக்ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஆக்ஷன் படம், அவ்வளோதான். ஓகே சார். அதில் ஒரு 10-15 வயசில் இருக்க ஒரு விஜயை காமிக்கிறாங்க. அதையும் சூர்யாவோட ஆதவன்ஸ்லையும் எடுத்து இப்போ மறுபடியும் கம்பேரிசன் பார்க்குறாங்க. இந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்லா இருந்தது. ஓப்பனாக சொல்லணும், எதுக்கு மறைச்சலாம் பேச. அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஆதவன். அதில் சின்ன வயசு சூர்யாவா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதை டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெட்டராக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்துருக்கலாம். இது ஏதோ எல்லா விஷயமே இது கொஞ்சம் அறகுறையாக பண்ண மாதிரியே இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த டிஏஜிங்காக இருக்கட்டும், மற்றபடி மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரியே இருக்குது. ஓகே சார்.
இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சிலர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே சர்தார் மாரி இருக்கு. சர்தார்லயும் இதே மாரி ஒரு ஸ்பை. அவரும் வந்து ஆர்மில இருப்பாரு. அவர் வந்து ஆனா ஜெயில்ல இருப்பாரு. இதுல வந்து வெளியில இருக்காரு. அவருக்காக பையன் வந்து ஹெல்ப் பண்ண போக்குறாரு அப்படின்னு. சோ இதுக்கும் சர்தாருக்கும் நீங்க எப்படி ரிலேஷன்? சரதார் மட்டும் இல்ல, இந்த மாதிரி 100 படம் இருக்கு. ஓகே. 3 முகத்துல இருந்து இருக்கு. நிறைய எம்ஜிஆர் காலத்துல இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இது கதையெல்லாம் ஒன்றும் புதுசு. மேக்கிங் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருக்காங்க, அதான் மேட்ரு. கதைன்னு நம்ம பெருசாக ஒன்றுமே கிடையாது. எல்லா கதையும் ஏதாவது ஒரு கனெக்டான கதையாக தான் இருக்கும். ஆக்ஷன் படம்னா ஒரு 10 ஒரு 5 6 ஆக்ஷன் படம் தான் அதுக்குள்ளே தான் இருக்கும் கதை. கதை நம்ம பெருசாக அதை யோசிக்க வேணாம், தேட வேணாம். வெங்கட் பிரபு கேட்டால் தான் சொல்லுவார், என் படத்தில் கதையெல்லாம் தேடாதீங்க, கதையெல்லாம் இருக்காது, கதையெல்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க அப்படிம்பாரு. அதனால் ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருக்காங்க, பரபரப்பாக போயிடுச்சுன்னா ஓகே. ஆனால் நம்ம இந்த 3 பாட்டுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஸ்க்ரீன் ட்ரெயிலர் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, ஏதோ படம் கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போயிடுவாங்க போல் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் இன்னும் மெனக்கெட்டு எடுத்துருக்கலாம். மியூசிக் சைடாக இருக்கட்டும், மற்ற சிஜியாக இருக்கட்டும், இந்த டிஏஜிங்காக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெனக்கெடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். ஓகே சார். இந்த கோட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பயே ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு டைம் டிராவல் பற்றின ஒரு படம். டைம் டிராவலை சுற்றி தான் நடக்குது. அதையும் இல்லாமல் கூப்பர்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றின படம் அப்படின்றதுக்குலாம் இந்த ட்ரெய்லர் ஒரு பதிலாக வந்திருக்கு. இது டைம் டிராவல் மாதிரி தெரியல சார் உங்களுக்கு? இல்லை டைம் ட்ராவலர்லாம் கிடையாது. அவர் அப்பா பையன், அப்பா ஒரு ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அது அவர் அசைன்மெண்ட்டை வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை வந்து அதை முடியாமல் பையன் எடுத்து பண்ணுறாரு. பையன் முடியாமல் தடுமாறுறாரு. அவன் அப்பாவே திருப்பி களத்துக்கு வர்றாரு. அப்படிங்கிறது தான் கதை. கதையை சொல்லிட்டீங்க சார். இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன், கதை கிடையாது. இல்லை, ட்ரெய்லரை வச்சு நல்லா போஸ்டர் பார்த்தே கதை சொல்கிறாரு. அதனால் ட்ரெய்லரை வச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது அந்த அந்த 15 வயசில் ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டர், அவர் தான் யாருங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்றாரா, இல்லை இவருடைய சின்ன வயசு இதா அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. பட் ஓவராலாக இதுதான் கதைங்கிறது ஓரளவுக்கு புரியுது, பார்க்குறப்ப இதுதான் புரியுது. ஓகே சார். இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ரேம் வரும்போது விஜய் அவர்கள் இந்த கில்லியில் பாடிட்டு வருவார். அந்த சாங்கோட வராரு. ஸோ ஒரு மாதிரி கமர்ஷியலாக காமெடி இதெல்லாம் பண்ணி விஜய் வந்து இப்போ போன படத்தில் பண்ணலாம், வாரிசில் பண்ணியிருந்தாரு. இது மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வெங்கட் பிரபு படத்தில் காமெடி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அவருக்கு உண்டான அந்த சிக்னேச்சர் காமெடிலாம் இருக்கும். அதில் இந்த படத்தில் ஒரு போர்ஷன் விஜய்க்கு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ரொம்ப ட்ரையாக இருக்குங்கிறதுக்காக. கடைசியில் அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறத விட்டீங்களே, அது முக்கியமான மேட்டர் ஆச்சு. அது கடைசியில் வந்து ஐ எம் வெயிட்டிங்கிறது அவருடைய ஒரு சிக்னேச்சரை போட்டுருக்காரு. பட் ஓவராலாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு இது பிடிக்கும். பார்க்குற விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும். சில நிறை குறைகள் இருந்தாலும் அந்த 3 பாடல்களையும் கேட்டு நொந்து போயிருந்தவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இந்த ட்ரெய்லர் இருக்கும். இதுலேயும் இன்னும் நிறைய குறைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்றுக்கிட்ட ஹெச் வினோத் அவர்கள் தளபதி 16 நான் தான் பண்ணுறேன், அது பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்காது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக இன்னும் விஜய் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க சார்? அது சினிமாவாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து காலில் விழுகாதீங்க, அரசியல் காலில் விழுகாதீங்கன்னா விழுகுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து பொலிட்டிக்கல் படமாக இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அந்த படத்தில் ஒரு நார்மலாக ஒரு வில்லனை பார்த்து ஒரு டைலாக் பேசுனா வச்சுங்க, அது வந்து அரசியல்வாதி விஜய் தான் அங்கே நிற்கிறாரு. அப்படியா, உங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் அங்கே டைலாக் பேசுகிறார். ஒரு வில்லனை பார்த்து நாடு உங்களால நாசமாக போச்சுன்னு ஒரு டைலாக் வச்சுங்க, இது யாரை சொல்லுவீங்க நீங்க? அவ்வளோதான் முடிஞ்சு கட் பண்ணி போடுறாங்க அப்படின்றதுதான். ஒரு அரசியல், ஒரு வில்லன் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, இல்லை வில்லன் வந்து ஒரு டானா இருக்காரு, உன்னாலதான் ஊர் கெட்டு போச்சுன்னு ஒரு டைலாக் வச்சுங்க, என்ன மீன் பண்ணுவாங்க? அப்ப இது எந்த சுத்தி வந்தாலும் அரசியல் படமா தான் வந்து நிற்கும். கடைசியில நீங்க வந்து ஒரு அரசியல் கலப்பு இல்லாமல் எடுக்கிறோம், டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, இந்த படத்தில் விலங்குகளை துன்புறுத்தவில்லை, அது மாதிரி இந்த படம் அரசியல் படம் கிடையாது, ஆனால் அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, என்ன நீங்க சுத்தி வந்தாலும் என்ன பேசினாலும் அரசியலாக தான் பார்க்கப்படும். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அரசியல் தலைவராக ஒரு படத்தில் நடிக்கிறப்ப அதில் நீங்கள் என்ன பேசினாலும் அது அரசியலாக தான் ஆகும், அரசியலாக தான் ஆக்கப்படும் அப்படிங்கிறதுல அதில் அதுக்கு முன்னாடியே சேஃப்டியாக சொல்லிக்கிறார், நாங்கள் பர்பஸாக தான் பண்ணலங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நான் காரணம் கிடையாது அப்படிங்கிறது வினோத் சொல்லிடுறாரு. இது அரசியல் படமாக நாங்கள் எடுக்கல அப்படின்னு. ஆனால் அது அரசியல் படமாக தான் இருக்கும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.